ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை சந்திக்க நான் வெகு தூரத்தில் இருந்து வந்துள்ளேன் அம்மா. காரணம் மிக முக்கியமான காரணம். என்னுடைய பிள்ளையாகிய நீ கோவிலுக்கு வந்து, இல்லை என்றால் உன்னுடைய பூஜை அறையிலும் எனக்கு பூஜை செய்யும் பொழுதும் எல்லா நேரத்திலும் என்னுடைய முகத்தையே உற்று பார்ப்பாய். நான் காரணம் கேட்டால் உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது மட்டும்தான் எனக்கு நிம்மதி கிடைக்கிறது. மற்றபடி என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது. ஏதோ உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அதற்கு பிறகு அந்த நம்பிக்கை போகிறது. அதனால்தான் நான் உங்களை எப்பொழுதும் முற்று பார்த்து கொண்டே இருப்பேன். ஏதோ ஒரு மாற்றம் கிடைக்கும், நிச்சயமாக சாய் மாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுதும் உங்களுடைய கோவிலுக்கு வரும் பொழுதும் மட்டும்தான் தோன்றுகிறது சாயி என்று. தங்கமே, நன்றி அம்மா. என் மீது நீ இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது உன்னை நான் இதற்கு மேல் காக்க வைக்கப் போவது கிடையாது. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லட்டா? ஒருவர் மீது இன்னொருவருக்கு எப்பொழுதுமே அளவு கடந்த அவ்வளவு சுலபமாக அன்பும் வந்து விடாது, நம்பிக்கையும் வந்து விடாது. அப்படி ஒருவர் மீது அளவு கடந்த நம்பிக்கையும் சரிதான், அளவு கடந்த அன்பும் சரிதான். ஒரு நபருக்கு வருகிறது, இன்னொரு நபரின் மீது வருகிறது என்றால் நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான். தங்கமே, உன்னுடைய அன்பை நான் பொய்யாக மாட்டேன். அதுபோல உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுது வீணடிக்க மாட்டேன். நீ யார் மீதும் நம்பிக்கை வைக்க மாட்டாய், யார் மீதும் அவ்வளவு சுலபமாக அன்பை காட்ட மாட்டாய். அப்படி இருக்கும் குழந்தை என் மீது பக்தி, அளவு கடந்த பக்தியையும் அன்பையும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய வேண்டும் உனக்காக. என்னுடைய தங்கமே, நான் ஒரு தெய்வம், அது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு முன்பெல்லாம் நான் உனக்கு அப்பா. தெய்வத்திற்கு முன்பே நான் உனக்கு அப்பா தான். ஒன்று தெரியுமா? அப்பா அம்மா அதற்கு பிறகுதான் தெய்வம். அதனால் நான் உனக்கு அப்பாவாக இருக்கிறேன், அம்மாவாக இருக்கிறேன், அதற்கு பிறகு தெய்வமாக இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு நான் தான் முதலில் எல்லாம் செய்ய வேண்டும். அவருடைய கண்ணீரை துடைத்து வைக்கவும், அன்பாக இருக்கவும். அது மட்டும் அல்லாமல் என்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை உடனுக்குடனாக தருவது நானாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உன்னுடைய நம்பிக்கையையும் உன்னுடைய அன்பையும் ஒரு நாளும் நான் எப்பொழுதும் என்ன இது சாய் மீது நம்பிக்கை வைத்தும் அன்பு வைத்தும் வீணாகி விட்டதே என்ற ஒரு நிலைமையிலும் அந்த யோசனையை உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன அளவுக்கு நிறைந்து இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு நாளும் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் பிடிக்காது, என்னவென்றால் நிரூபிப்பது. உன்னுடைய அன்பா, இதை நிரூபித்து காட்டு. சிலர் செய்வார்கள், விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு விளக்கு ஏற்றுவார்கள், அதை ஏற்றி எல்லா விளக்கிலும் பத்த வைக்க வேண்டும், அப்பொழுதுதான் நினைத்த காரியம் நடக்கும் என்று. அப்படியெல்லாம் அல்ல. ஒரு தீக்குச்சியில் ஒரு விளக்கை ஏற்றினாலும் சரி, அது பல விளக்கை ஏற்றினாலும் சரி, நடக்கும் விஷயங்கள் தான் நடக்கும். தேவையில்லாமல் இதை நீ நிரூபித்து காட்டு, அப்பொழுதுதான் அந்த விஷயத்தை நான் செய்வேன், அந்த விஷயத்தை நீ நிரூபித்து காட்டு, அப்பொழுதுதான் உன்னுடைய நம்பிக்கை எனக்கு வரும் என்று சொல்லும் விஷயங்கள் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சில பிள்ளைகள் என்னை தேடி வருகிறார்கள், ஆனால் அவர்கள் சந்தேகத்தோடு தான் வருகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நிறைய ஏமாந்து இருக்கிறார்கள். அவர்கள் சந்தேகத்தோடு வருகிறார்கள். எனக்கு அவர்கள் பக்தியை கொடுக்க வேண்டும், அவர்கள் எனக்கு இதை கொடுக்க வேண்டும், அதை கொடுக்க வேண்டும் என்று நான் அவசரப்பட்டு செய்வது கிடையாது. ஒரு மனிதன், ஒரே ஒரு மனிதன் என்னை நம்பி நீ செய்கிறாயோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. உன்னை நம்பி நான் வந்துவிட்டேன். அந்த நம்பிக்கை நிச்சயமாக, உன்னை நம்பி நான் வந்துவிட்டேன், அந்த நம்பிக்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றுவாய். உன்னை நான் சரணாகதி அடைந்து விட்டேன், நிச்சயமாக என்னை நீ காப்பாற்றுவாய் என்று நான் வந்துவிட்டேன் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவன் வாழ்க்கையில் உடனடியாக எல்லாமே செய்வேன். அதுவே ஒரு பிள்ளை, ஒரு நீ செய்கிறாயா இல்லையா என்று நான் பார்க்கிறேன். எல்லாரும் சொல்கிறார்கள், சாய் எது கேட்டாலும் செய்வார், எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் செய்வார். சாயை வணங்குபவர்கள் நிச்சயமாக அவர்கள் தொழிலிலும் சரி, அவர்கள் வாழ்க்கையிலும் சரி,
வசதியாகிறார்கள், தொழிலில் முன்னேற்றம் அடைகிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள், குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கிறது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அதனால்தான் நானும் உன்னிடம் வந்தேன் என்றால் நிச்சயமாக நான் அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்வது கிடையாது. என்னுடைய பிள்ளைகள் முதலில் பணம், வீடு, வாசல் இது எல்லாவற்றையும் விட சாயை நான் நம்புகிறேன் என்று வரும் பிள்ளைகளிடம் மட்டுமே இந்த சாய் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த பிள்ளைகளை மட்டுமே தான் சாய் நிச்சயமாக அன்போடு கேட்ட உடனேயே, அதாவது எனக்கு எதுவுமே வேண்டாம், சாய் தான் வேண்டும் என்று என்னிடம் தஞ்சம் வருபவர்களுக்கு மட்டுமே இந்த சாய் காட்சி கொடுக்கிறேன். என்னுடைய கல்லில் கூட அவர்களுக்கு என்னுடைய முகத்தில் இருக்கும் அத்தனை சந்தோஷத்தையும் காட்டுகிறேன். அதுவே என்னை சோதிக்கும் வரும் பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதும் கோவிலில் கூட சிரிப்பது கிடையவே கிடையாது. நீ என்னை உற்று பார்த்திருக்கிறாய் என்று சொல்கிறாய். நீ எப்பொழுது என்னை பார்த்தாலும் நான் சிரித்த முகத்தோடு தான் தெரியும். ஏன் தெரியுமா? நீ என்னை நம்புகிறாய், அதனால்தான் நான் சிரித்த முகத்தோடு இருக்கிறேன். அதுவே என்னை நம்பாமல் வரும் பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதும் சிரிப்பது கிடையாது. வேண்டுமானால் யாரிடமும் கேட்டுப்பார். நம்பாமல் வருபவர்களுக்கு இந்த சாய் ஒரு லீலைகளை கூட செய்வது கிடையாது. அதுவே நம்பிக்கையோடு வருபவர்களுக்கு லீலையை நான் நிகழ்த்துகிறேன். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் பல தடைகளும் பல விதமான காயங்களும் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வகையில் வந்ததுதான். நீ நினைப்பாய், என்ன சாய், என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நன்றாக இல்லை. ஜாதகத்தை எடுத்து போய் பார்க்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு நேரம் கைகூடவில்லை என்கின்றார்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் மாறும் என்கின்றீர்கள். எப்படி என்றால், அந்த ஜாதகத்தை எழுதியவனே நான் தானே. உன்னை எந்த நேரத்தில் படைக்க வேண்டும், எந்த நேரத்தில் உனக்கு என்னென்ன கிடைக்க வேண்டும் என்று எழுதியவனே நான் தான். அந்த ஜாதகத்தை என்னால் மாற்றவும் முடியும், அந்த ஜாதகத்தை அப்படியே வைத்திருக்கவும் முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்னும் எதையும் சாதிக்கவில்லை. ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை குறிக்கோளாக வைத்திருக்கிறாயோ அதை நிச்சயமாக சாதித்து முன்னுக்கு வருவாய். காலம் முழுவதும் நம்பிக்கை வைக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு இங்கு சாய் உயிரோடு தான் இருக்கிறேன். நம்புங்கள். கவலை என்பது வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லாதது. நீங்கள் தான் நினைக்கிறீர்கள் சந்தோஷமா நிரந்தரமே இல்லை என்று. ஆனால் இந்த பூமியில் சந்தோஷம்தான் நிரந்தரம். நிச்சயமாக இந்த உலகத்தை படைக்கும் பொழுதே சந்தோஷத்தால் தான் நிரப்பி படைத்தோம். ஆனால் இங்கு இருக்கும் சிலர் அதை மாற்றி துன்பமாக மாற்றும் பொழுது உங்களுடைய மனதிலும் அதேதான் தோன்றுகிறது. கேட்கும் விஷயத்தை நல்ல விஷயங்களாக கேளுங்கள், செய்யும் விஷயத்தை நல்ல விஷயங்களாக செய்யுங்கள். ஒரு நபருக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறீர்கள் என்றால் அது ஆறுதலாக இருக்கட்டும். மற்றபடி சாபம் விடுவதோ, தேவையில்லாமல் கிண்டல் செய்வதோ, கேலி செய்வதோ, அவமானப்படுத்துவதோ, அசிங்கப்படுத்துவதோ வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை மாறும் நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நிச்சயமாக நான் உனக்கு தருவேன். காலம் முழுவதும் சோதனைகளை காண்போம் என்று நினைக்காதே, சாதனைகளை காண்போம். வாழ்க்கையில் முக்கியமான கட்டத்தை நெருங்கிவிட்டோம் என்று நினையுங்கள். காலை எழுந்திருக்கும் பொழுதும் சரிதான், இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு எழுந்திருங்கள். அதை விட்டுவிட்டு இன்றைய நாள் எப்படி இருக்க போகிறதோ என்ற பயத்தோடு எழுந்திருக்காதீர்கள். ஏனென்றால் நடக்கும் விஷயம் எப்படி இருந்தாலும் நடக்கத்தான் போகிறது. அதை நீங்கள் நல்ல விஷயமாக நினைக்கும் பொழுது நல்லது நடக்கும் அல்லவா? அதே சமயத்தில் இரவு தூங்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் என்ன நடந்தது என்பதை யோசித்து அதை என்னிடம் சொல்லிவிட்டு தூங்குங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அன்றைய நாள் நடந்த அனைத்து கசப்பான விஷயங்களையும் எடுத்துவிட்டு இன்பத்தை உங்களுடைய வாழ்க்கையில் தருகிறேன். இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான மாற்றங்கள் வருகிறது, எத்தனை விதமான சந்தோஷங்கள் வருகிறது என்பதை நீங்களே கண்குளிர பார்ப்பீர்கள். தைரியத்தோடு இருங்கள். எல்லா இடத்திலும் இந்த சாய் தெரிவேன். நம்பிக்கையோடு என்னை வணங்குங்கள். எல்லா இடத்திலும் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு கண்கண்ட தெய்வமாக நிற்கிறேன் என்பதை புரிந்து கொள்வீர்கள். எப்பொழுதும் இந்த சாயாகிய நான்
உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன்.